வந்து ரைஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் ரைஸ் பண்ணிட்டு தான் நான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த பாருங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன்னா இந்த ஒரு மாங்காய் இருக்குது. இந்த ஒரு மாங்காவை போட்டு நான் மாங்காய் சாதம் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது புதினா. இது பாருங்க புதினான்றது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் வாசனைக்கு. அடுத்தது பூண்டு கொஞ்சம் எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாங்காய் சாதன்றது இந்த சீசனுக்கு தான் சாப்பிட முடியும். எல்லா இடத்துலையும் மாங்காய் கிடைக்கும். நம்ம வந்து இதை செய்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு அதை உருளைக்கிழங்குக்கா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு செய்து சாப்பிட்டா எங்கே இருக்குது உருளைக்கிழங்கு? சரி உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இது நான் வந்து ஆனியன் ரைட்டாக பண்ணலான்னு பார்க்குறேன். சரி உருளைக்கிழங்கு கூட பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். மாங்காய் காலத்தில் மாங்காய் சாதம், தேங்காய் நிறையா இருந்தால் தேங்காய் சாதம். டெய்லி நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடும்போது நம்ம இதை சீக்கிரமாகவும் செய்திடலாம். முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் போட்டுக்கிடலாம். ஆனால் முந்திரி பருப்பு வந்து இது இல்லை, அதனால் நான் முந்திரி பருப்பு இல்லை. முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டு. பூண்டெல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் ஃபார் வெல்த், ஹெல்த் இஸ் வெல்த். இப்போ நான் பூண்டு உரிச்சிக்கிட்டேன்னா கொஞ்சமாக தான் நான் புதினா எடுத்துக்கிறேன். இந்த மாங்காவை நான் கட் பண்ணிக்கிடுறேன். பாருங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது. இந்த மாங்காவெல்லாம் இந்த பாருங்க இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இது மாங்காய். அடுத்தது வந்து தேங்காய். போதும், இது ரொம்ப புளிப்பாயிடும். ரொம்ப புளிப்பாயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. போதும். இப்போ ஒரு மாங்காய் டேஸ்ட் பார்ப்போம். மாங்காய் எடுத்து சாப்பிடாம இருப்போமா? எல்லாரும் ஒரு பீஸ் சாப்பிட்டு தான் வாங்க. மாங்காய், இந்த தேங்காய், அடுத்தது இந்த புதினாவை எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாகிடுது. அதனால் நான் வந்து மாங்காய் மட்டும் தனியாக அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாங்காய் அரைச்சி தனியாக ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் லைட்டாக இதை துருவ கூட செய்யலாம். மாங்காவை நான் துருவில் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் வந்து இதை வந்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாங்காய் அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய், இந்த பாருங்கள் இவ்வளோ புதினா, அது கொத்தமல்லி, இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோட இப்போ தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சோண்டு இந்த முந்திரி பருப்பு தான் போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை. சரி முதல்ல நம்ம இந்த மாங்காய் ஒன்று பதிமாக அரைச்சிட்டு வரேன். இப்போ நான் வந்து மாங்காவை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து இந்த தேங்காய் இதோட முந்திரி பருப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 ரூபா முந்திரி பருப்பு போடலாம். இதோட புதினா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சாதம். அப்படியே சுட சுட சாப்பிட்டா நைட்டில் அப்படியே உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போயிட்டேன் நாங்கள் முந்திரி இதுவும் போட்டுக்கிட்டேன். இந்த முந்திரி பருப்பு வரட்டும். சரி முந்திரி பருப்பு இல்லை, இது வரைக்கும் அரைப்போம். புதினா, கொத்தமல்லி, தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுப்போம். காரத்துக்கு எப்போ பச்சை மிளகாய், ஏன்னா இதுக்கு மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம். அதனால் உங்களுக்கு காரம் வேணால் எவ்வளோ பச்சை மிளகானாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அரிஞ்சு வச்சுப்போம். இப்போ எல்லாம் ரெடி. இனிமேல் குக்கர் ஆன் பண்ண வேண்டியது தான். ஸ்டவ்வில் குக்கர் வைக்க வேண்டியது தான். ஓகே. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சோம்பு, இந்த ஸ்டார் இதெல்லாம் போட்டுக்கிறேன். கூடவே மிளகு, சீரகம், கடலைப்பருப்புலாம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
பருப்பு, வதங்கட்டும். அரிசியை கழுவி எடுத்துன்னு வந்துடுறேன். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணால் தான் நல்லது சாப்பாட்டுலாம். வெங்காயம் வதங்கட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். சிம்மில் வைக்கக்கூடாது. மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ தான் கிச்சனை க்ளீன் பண்ணுறதோ. வதக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் அந்த மாங்காய் துருவியும் வைக்கலாம், சீவி வைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த மாங்காயையும் இதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவேன். மேங்கோ சாதம் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அப்படியே அம்மிக்கு மிளகாத்தூள் போட்டு வறுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். வறுத்து இது பச்சை மிளகா தான் காரமே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோ தேங்காய், புதினா, கொத்தமல்லி அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அந்த கலவை. இதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது ஃப்ரிட்ஜில், அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருவேன். இப்போ நான் இதையும் தேங்காய், புதினா அதையே வதக்கிக்கிறேன். வாசனை ஜம்முன்னு வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. போட்டு வதங்கிடுச்சு. நான் அரிசியை போட்டுக்கிறேன். 1.5 அழகு போட்டேன். 3 அழகு தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூட வச்சுக்கிடலாம். இந்த பாருங்க, இப்போ குக்கர் அப்படியே மூடி வச்சுருப்பேன். உப்பு, கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கிட்டேன். சூப்பர். இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓகே, குக்கரை மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ இது ஆகிறதுக்குள்ளே நான் தயிர் பச்சடி பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் போதும். வெங்காயம் அரைஞ்சிட்டேன். இதில் கேரட் துருவி போடலாம், குக்கும்பர் திருவி போடலாம், அதாவது கீரைக்காய் சொல்லுவாங்க, அது திருவி போடலாம். இப்போ நான் வந்து வெறும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, தயிர், சால்ட்டு, இதான் ஆனியன் ரைட்டா. எதுக்கு ஆனியன் ரைட்டானா மாங்காய் சாதத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அப்புறமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம், காரம் வேணான்னா போட்டுடலாம்.
ஆனியன் ரைட்டாங்க இருக்குல்ல, ஆனியன் ரைட்டாவும் அப்புறமா மாங்காய் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய். சுவையான மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.